கோவையில் பழமை வாய்ந்த பிஎஸ்ஜி சர்வஜன மேல்நிலைப் பள்ளியின் நிறுவனர் தின விழா நூற்றாண்டு மலரை வெளியிட்டு இந்நாள் சாதனையாளர்களான முன்னாள் மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிப்பு. கோவையில் நூற்றாண்டுகளாக செயல்படும் பழமை வாய்ந்த பிஎஸ்ஜி சர்வஜன மேல்நிலைப் பள்ளியின் நிறுவன நாள் விழா பிஎஸ்ஜி தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. பிஎஸ்ஜி அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இதில் சிறப்பு விருந்தினராக ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவைத் தலைவர் ஸ்டாலின் குணசேகரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், நாட்டின் முக்கிய தலைவர்கள் அதிகம் வந்து சென்ற பள்ளி என்று பல்வேறு சிறப்புகளை பெற்றுள்ள சர்வஜன பள்ளி உருவாகிய வரலாற்றை இன்றைய இளம் தலைமுறையினர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்திய நாட்டின் தேசிய கீதத்தை உருவாக்கிய ரவீந்திரநாத் தாகூர் சர்வஜன பள்ளிக்கு வந்து தேசிய கீதமாக அங்கீகரிக்கப்படுவதற்கு முன்பே தேசிய கீத பாடலை முதன்முறையாக சர்வஜன பள்ளியில் வந்து பாடியுள்ளதையும் அவர் நினைவு கூர்ந்தார். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் சர்வஜன பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்களான அமெரிக்க தொழிலதிபர் கோபால் சடகோபால், கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி மையம் தலைமை நிர்வாக அதிகாரி ஸ்ரீதர், முதன்மை விஞ்ஞானி மற்றும் ஆலோசகர் பாரிவள்ளல், சேலம் ஹெலிக்ஸ் ஓபன் ஸ்கூல் மற்றும் லேர்னிங் சென்டர் இணை செயலர் சசிகலா ஆகியோருக்கு சீரார்ந்த முன்னாள் மாணவர் விருதுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து பள்ளியின் நூற்றாண்டு மலர் வெளியிடப்பட்டது. விழாவில் பிஎஸ்ஜி நிறுவனங்களின் தலைவர் ஜி.ஆர். கார்த்திகேயன், பள்ளியின் செயலர் நாராயணசாமி உட்பட சர்வஜன பள்ளியின் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.